ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே விழாக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ரத்தம், மட்டன், இது லெக் பீஸ் தான் எங்களோட ஸ்பெஷல். இன்றைக்கி ரத்த பொரியல் இருக்குது. ரத்தத்தை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முடி ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டனையும் அதுபோல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ரத்தம், மட்டன் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இந்த வாசனை, அந்த கொச்சை வாசம் இருக்காது. ரத்தத்தை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போயுமே அவிச்சு தாளிக்க மாட்டேன், எனக்கு உடச்சி தாளிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரத்தத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஹஸ்பண்டு வேலைக்கு போகிறதுனால ரத்தத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ரத்தத்தை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. தேவைன்னா பச்சை மிளகாய் போடலாம். நான் பச்சை மிளகாய் வந்து அரைச்சி சேர்த்துட்டேன். கட் பண்ணியும் போடலாம். ஒரு வாசனைக்கு 2 வத்தல் போடலாம். நான் மிளகாய் போட்டதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அதெல்லாம் போடலை. அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருந்த ரத்தத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம ரத்தத்தை உடச்சி விட்டுன ரத்தத்தை போட்டு வதக்கிடணும். அது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான 65க்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். என் பாப்பா தான் கேமராமேன். சிக்கன் 65 லெக் பீஸுக்கு தேவையான சிக்கன் மசாலா, சிக்கன் 65 பொடி மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கலர் பொடி, உப்பு தேவையான லைட்டாக, ஏன்னா சிக்கன் பொடியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். என் பாப்பா தான் கேமராமேன். இந்த மாதிரி எல்லா பொடியும் போட்டோமா, தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரசாரமாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே சமையல் ரெடி பண்ணும்போது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் முன்னக்கூடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஊறுனா நல்லா அந்த நமக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே சிக்கனோ மட்டனோ நான்வெஜ் செய்யும் போது ஏதாவது பொரிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு பாப்பா அம்மா நான் கிண்டி விட்றேன் அப்படி சொல்லி சொன்னேன். பார்த்துமா பாட்டு கிண்ட அப்படி சொல்லிட்டு நான் போய் வீடியோ எடுத்தேன். நல்லா தான் கிண்டி இருந்தா. அப்படியே கிண்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா சுருள வேகணும் காய்ஸ். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி போடணும். தேங்காய் அரைச்சி போட்டோன்னா அதில் என்னென்ன போட்டிங்கன்னா, ஒரு துண்டு தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், 2-3 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிறணும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது ரத்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே பசங்களுக்கு மிளகாய் வந்து நம்ம தனியாக போடும்போது பசங்க எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. எல்லா சத்தும் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பொரியலில் இந்த மாதிரி மேக்ஸிமம் நான் அரைச்சி தான் சேர்த்துக்கிருவேன். ஏன்னா பச்சை மிளகா ஒரு சத்து தானே, இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என் பையன் வந்துட்டான். அம்மா தொண்டை வலிக்குமா அப்படின்னு சொல்லி என் பையன் வந்துட்டான். அவனுக்கும் இடையிலையே அப்படியே வெந்நியை போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவனுக்கு வெக்கமாக வந்துட்டு, நமக்கு தொண்டை வலியில் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வெந்நியில் உப்பு போட்டு கொப்பளிச்சோம்னா அந்த வலி சரியாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே மட்டன் குழம்பையும் வச்சுருவோம் அப்படின்ட்டு கையோடு வச்சுருவோன்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நான் வந்து சிம்பிளாக தான் கைஸ் வைப்பேன். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த பக்கம் ரத்த பொரியல் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டு மல்லித்தலை கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பெலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை தூக்கி வதக்கணும். இது நான் வீட்டில் அரைச்ச மசாலா, கொஞ்சம் வீட்டு மசால், கொஞ்சம் கரம் மசால், கொஞ்சம் வந்து மட்டன் மசால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. வீட்டு மசாலா அதிகமாக போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு போட்டு ரெடி பண்ணிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. இன்றைக்கி சண்டே சமையல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாய்.